இருந்தாலும் இன்னொன்று இங்கே க்ரௌடு பசங்க தொல்லை தாங்க முடியல எங்களால். ஐயோ வர முடியல. அங்கே வந்து காரை விட்டு இறங்கி வந்து பசங்க தொல்லை முடியல. இவ்வளோ பிடிச்சி செல்ஃபி எடுங்க கையை பிடிச்சி இழுக்கிறது. ஐயோ அது தாங்க முடியல. இவ்வளோதான் எவ்வளோ போலீஸ்காரங்க இருந்தாலும் எங்களால் முடியல. எவ்வளோ பசங்க தொல்லை. இப்போ இங்கே இருந்து அந்த கோயில் மட்டும் கூட போக முடியல. பசங்க தொல்லை அவ்வளோ டார்ச்சலாக இருக்குது. ஒரு டீசெண்டாக வந்து கூட அக்கா ஒரு செல்ஃபிக்கா ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படி டீசெண்டாக சொன்னால் கூட பரவாயில்ல. அசிங்கமாக சொல்லி கையை பிடிச்சி இழுத்து ஒரு ஃபோட்டோ அப்படி இப்படி நான் இந்த ஊர்லேருந்து வரேன், நான் தான் இங்கே டானு அப்படி இப்படி சொல்லி இதே ஊரில் தான் பிறந்து வளர்ந்துருக்கேன், எதுக்கு தேவையில்லை இந்த வம்புன்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியாக வரேன். இவளை பிடிச்சி அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறானுங்க. எதுவும் சொல்ல விரும்பல. எல்லாரும் சாமி கும்பிட்டு தான் வந்திருக்காங்க. மற்ற கோயில் எப்படி நடக்குதா சொல்லுங்கள். நான் ஒன்று கேட்குறேன். மற்ற கோயிலில் இதே நார்மல் வந்து பீப்புள்ஸ் வந்து உமன்ஸோ ஆர் மென்ஸோ இந்த மாதிரி கோயிலில் வந்து ஏதாவது நடக்குதா? ஏன் வந்து கூவாகத்தில் மட்டும் எங்களை வந்து ஏன் இழிவாக பார்க்குறாங்கங்கிற ஒரே ஃபீல் தான். அங்கேருந்து நடந்து வர முடியல. ஒரே டார்ச்சர். எங்களுக்கு செல்ஃபி எடுக்க விருப்பம் இல்லாட்டா கூட கட்டாயப்படுத்தி எங்களை செல்ஃபி எடுக்க வைக்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. இதே வந்து ஒரு நார்மல் கேர்ள்ஸ்கிட்ட போய் பண்ணுவாங்களா? அவங்க வீட்டுக்கு போனால் எங்களை நினைக்கிட்டு ஏன் வந்து எங்களை ஒரு வேற்று விதமாக இன்னும் பார்க்குறாங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு ஃபீல். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஹாப்பி தான். எல்லா பசங்களையும் நான் தப்பு சொல்ல விரும்பலை. அதில் ஒரு சில இப்போ 100 பேருனா 100% அது ஒரு 90% நல்ல பேராக இருக்காங்க, அதில் ஒரு 10% கெட்ட பேராக இருக்காங்க. அதில் எல்லா பாய்ஸையும் என்னை தப்பாக நினச்சிக்க விருப்பப்படாதீங்க. அதில் நான் 100ல் அந்த 10% பசங்களை தான் சொல்கிறேன். மற்றவங்க எல்லாரும் அக்கா பரவாயில்ல, அழகாக இருக்கீங்க, டீசெண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில ஆண்களால் தொல்லை தான் எங்களால் தாங்க முடியல. சாமி கும்பிட வந்தாலும் டென்ஷன் ஏற்றி விடுறாங்க. இப்போ வர வரைக்கும் டென்ஷன். போலீஸ்காரமாவும் எதுவும் கேட்கல. அதனாலவே நாங்கள் அமைதியாக அதுதான் ஒரு மன கஷ்டம். இந்த கோயிலுக்கு வந்தால் வேறு எதுவும் இல்லை. ஸோ ஹாப்பி. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பெற்றவங்க வீட்டில் கஷ்டம் அதுமாரி கஷ்டம் இருந்தாலும் எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அது ஒரு ஹாப்பினஸ்னால தான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இந்த கோயிலுக்கு வரோம். ஸோ ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கோயிலை இப்போ பார்த்த உடனே எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா 2 வருஷம் வந்து நாங்கள் அவ்வளோ மனக்கவலை மனக்கஷ்டத்தில் இருந்தோம். 2 வருஷம் எப்படா நம்ம கோயில் ஃபெஸ்டிவல் நடக்கும், போய் ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணலாம்னு நினச்சோம். அது இந்த வருஷம் நடந்ததுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களோட எவ்வளோ மனசில் வலி வேதனை இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இவங்க லைஃப் தான் இருக்கிறதுலே ஜாலியான லைஃப்னு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் எங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற வலி எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது வந்து ஒரு சில ஆண்களால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. இவங்களுக்கு என்னடா இவங்க லைஃப் வந்து செம ஜாலிதான், நம்ம எங்கே கூட போயிடலாம் அப்படின்லாம் திங்க் பண்ணுவாங்க. ஆனால் உள்ளே வந்து பார்த்தா தான் அதோடைய இது தெரியும். ஸோ வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் வந்து இந்த திருவிழா நடக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாமி கும்பிட்டு அதெல்லாம் கிளம்பிடுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், மை நேம் இஸ் ரேணுகா. ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சென்னை. எனக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி. இங்கே வந்து இது வரைக்கும் இந்த 2 வருஷமாக பார்க்க முடியாத எங்கள் பழைய சொந்தங்கள், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இந்த வருஷம் வந்து பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் வந்தோம். நேற்று தான் வந்து கூவாகம் ஃபெஸ்டிவல் மிஸ் கூவாகம் முடிஞ்சிச்சு. மிஸ் கூவாகத்தில் யார் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி ப்ரைஸ், அதில் வந்து யார் அவங்க தெரியாது எனக்கு யாருன்னு. இருந்தாலும் யார் வாங்கினாலும் எங்கள் மக்கள் எங்கள் சமுதாயத்தில் ஒருத்தவங்க வாங்குறாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஹாப்பி டு மிஸ் கூவாகம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திருக்கோவிலூர். ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் சென்னையிலேருந்து வரேன். என்னோடய நேட்டிவ் வந்து விழுப்புரம். என்னோடய நேம் வந்து ஹன்விகா. எல்லோரும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூவாகம் ஃபங்க்ஷன் வந்து 2 வருஷமாக லாக்டவுனால் இல்லை. இந்த கொரோனா விஷுவால் இந்த லாக்டவுனால் நம்மளோட கூத்தாண்டவர் கோயில் திருவிழா நடத்தலை. அதனால் இப்போ இல்லாமல் 2 வருஷம் கழிச்சு இப்போ 3வது வருஷமாக கூத்தாண்டவர் கோயில் திருவிழா நடத்துகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த ஐயாவை பார்க்க போகிறேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இன்னொரு கஷ்டம் அப்படின்னா வந்து இத்தனை வருஷமாக கூட்டமாக இருந்துச்சு. 2 வருஷம் கொரோனாவில் இந்த வருஷம் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஒன்று மாதிரி தான் எங்களுக்கு வருத்தம். இல்லைன்னா எங்கள் கூத்தாண்டவர் பார்க்க வந்து கோடிக்கணக்கான மக்கள் வருவாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது மாதிரி தான் ஒரு ஃபால்ட்டு. மற்றபடி ஹாப்பி. ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ.